கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12, அதாவது ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆம், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று ஒரு ஆலோசனையை கொடுக்க, இந்த கடைசி காலத்திலே உபத்திரவப்படாத ஜனங்களே கிடையாது, உபத்திரவம் இல்லாத குடும்பங்களும் கிடையாது. உபத்திரவம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் இல்லை. அப்படியானால் எல்லாரும் உபத்திரவப்படுகிறார்கள், பல விதத்திலே உபத்திரவப்படுகிறார்கள். சிலருக்கு சில நாள் உபத்திரவம், சிலருக்கு சில நாட்கள் உபத்திரவம், சிலருக்கு சில காலம் உபத்திரவமாயிருக்கிறது. இன்னும் சிலருக்கோ வாழ்க்கை முழுவதுமே வாழ்க்கையே ஒரு உபத்திரவமாய் இருக்கிறது. அப்படியானால் உபத்திரவம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட நியமனத்திலே ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உபத்திரவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளை உபத்திரவத்தை குறித்து கலங்கவோ கண்ணீர் வடிக்கவோ புலம்பவோ கூடாது. எந்த அளவுக்கு உபத்திரவம் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நாம் அதிக சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே சமயத்துல ஒரு தேவ பிள்ளை பயங்கரமான அதிகமான உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உபத்திரவத்தின் நேரத்துலதான் அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவப்பட 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 நாம் ஆவியிலே நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, ஆம், மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. அப்போ உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த மகா வேதனை, மகா இடுக்கண், மகா உபத்திரவத்திலே நாம் நல்ல பரிசுத்தாவில் நிரம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளைகள் உபத்திரவத்துக்கு மத்தியில எப்படி இருக்க வேண்டுமாம்? தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான ஜனங்களாய் இருக்கணும். உபத்திரவம் வந்ததுனால பாவத்துல விழுவது, உபத்திரவம் வந்ததுனால மீறுதலுக்கு இடம் கொடுப்பது, உபத்திரவம் வந்ததுனால அசுத்தத்துக்கு இடம் கொடுப்பதா இல்லாமல் அந்த உபத்திரவமே நேரிட்டாலும் அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமானவர்களாய் தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் தேவ பிள்ளைகள். இதை நான் சொல்லவில்லை, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த உபத்திரவத்திலே நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டுமா? உபத்திரவத்திலே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாம். ஆண்டவரை விட்டு போய்விடாதபடி, சத்தியத்தை விட்டு போய்விடாதபடி, சபையை விட்டு போய்விடாதபடி, ஐக்கியத்தை விட்டு போய்விடாதபடி, நல்ல பரிசுத்தவான்களுடைய உறவை விட்டு போய்விடாதபடி, கண்டிக்கிற உபதேசத்தை விட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். இங்கு கவனிங்கள், இந்த உபத்திரவம் வரும்போது முதலாவது நம்பர் 1 பொறுமையாயிருக்க வேண்டும். இரண்டாவது உபத்திரவத்திலே பரிபூர்ண சந்தோஷ
சந்தோஷமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது உபத்திரவத்திலே சோதரம் ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டும். நான்காவது உபத்திரவத்திலே மாசில்லாத சுத்தமான பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நான்கையும் உங்களுடைய வியாதி, போராட்டம், மரணம், வேதனை, துக்கம், சஞ்சலம், கைவிடப்படுதல், வருத்தம், மரண பயம், குழப்பம், சோதனை, இவைகளுக்கு மத்தியில் இந்த நான்கையும் ஒரு தேவ பிள்ளை வெளிப்படுத்திதான் ஆக வேண்டும். ஒருவேளை உங்களுடைய உபத்திரவோ உங்க பாடுகளுக்கு மத்தியில இந்த நான்கு நற்கிரியைகளை வெளிப்படுத்தாவிட்டால் ஆண்டவர் என்ன செய்து விடுவார் தெரியுமா? ஆண்டவர் அவர்களை அப்படியே தள்ளி விடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவனை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அப்போ அந்த உபத்திரவத்தின் காலத்திலே ஒன்று பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கர்த்தர் நல்லவே, நல்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது நல்ல பரிசுத்தாவின் நிறைந்திருக்க வேண்டும். நான்காவது மாசில்லாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் பக்தியில் நிறைந்திருக்க வேண்டும். இந்த நான்கையும் பின்பற்றுகிறவர்கள் தான் தேவனை விட்டு, தேவனுடைய காருண்யத்தை விட்டு தள்ளப்படாதவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டா? இந்த சத்தியம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இப்படி கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்றதா இருக்கிறதா? இந்த வசனங்கள் ஏற்கனவே உங்களுக்கு உகந்ததா இருந்ததா? ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எந்த உபத்திரவம் வந்தாலும் இன்றைக்கு என் போதகர் சொன்னதை போல நான் பொறுமையாய் இருப்பேன், நான் சந்தோஷமாய் இருப்பேன், நல்ல ஆவியில நிறைந்திருப்பேன், மாசற்ற ஒரு ஜீவியமாய் என்னை காத்துக் கொள்ளுவேன். அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. உபத்திரவம் உங்களை விட்டு போகிறதோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார். தேவனுடைய வார்த்தை உங்களை விட்டு போக மாட்டாது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு போகாது. தேவனுடைய வல்லமை உங்களை விட்டு போகாது. ஆக மொத்தம் ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். வேதத்திலே பொறுமையாயிருந்த யாரையாவது சொல்லுங்கள். பொறுமையாயிருந்த யாராவது காட்டுங்கள். வேதத்திலே நீடிய பொறுமையுள்ளவர் யார் என்று கேட்டால் பெரும்பாலான மனிதர்கள் யோபுவை சொல்லுவார்கள். அடுத்து 2ஆம் கட்ட மனிதர்கள் மோசையை சொல்லுவார்கள். அடுத்தது வேறு வழியே இல்லை, வேற யார்தான் என்று சொல்லி 3ஆம் கட்ட மனிதர்கள் இயேசுவை சொல்வார். அவர்களுக்கு பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னா இந்த யோபுவை தான் தெரியும், மோசையை தான் தெரியும், இயேசுவை தான் தெரியும். நான் அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த 3 பேருடைய உபத்திரவத்தை விட உபத்திரவத்தில் ரொம்ப பொறுமையாயிருந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் என்பது 2 பகுதியாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த மனுஷனுடைய உபத்திரவத்துல எந்த விதத்திலும் உதவி செய்யாத 7 காரியங்கள் அங்கு உண்டு. அதன் பின்பு அவன் உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆனதற்கு 7 காரியங்கள் உண்டு. அப்போ உபத்திரவத்தில் உதவி செய்யாத 7 பேரும் உபத்திரவத்தில் விடுதலையாவதற்கு காரணமான அந்த 7மான 14 அடையாளங்களை உடைய ஒரு மனுஷன் வேதத்திலே உண்டு. அந்த 14 அடையாளங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து அந்த 14 அடையாளங்களை உடைய மனிதன் யார் என்று சொன்னால் அவருடைய பெயர் வேதத்திலே சொல்லப்படவில்லை.
அவனுக்கு ஒரு பெட் நேம் என்று சொல்லக்கூடிய இணை வார்த்தை கொடுக்கப்பட்டது. அவன்தான் 38 வருட வியாதியஸ்தன் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் இந்த மனுஷனை விட மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலி, உபத்திரவத்தை சந்தித்த மனுஷனை காண்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னா, இந்த மனுஷன் உபத்திரவத்தை சந்தித்தது ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரம் 2 வாரம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷமா உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 38 வருஷமா ஒரு மனுஷன் உபத்திரவத்தை சந்திக்கிறார் என்று சொன்னா, அந்த மனுஷன் எவ்வளவு பொறுமைசாலியா இருந்திருக்கும். இந்த 38 வருஷ வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையில தான் அந்த 14 விதமான காரியங்கள் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, இந்த 38 வருஷ வியாதியஸ்தனை விட நீங்க உபத்திரவப்பட்டுட்டீங்களா? 38 வருஷமா படுக்கையா இருக்கிறாரே, நீங்க அப்படி படுக்கையா இருந்தீங்களா? 38 வருஷமா அவரை தூக்கி கொண்டு போறது கூட யாரு கண்கள் தயை கிடைக்கலையே. அப்படி யார் கண்களும் தயை கிடைக்காமலாம் நீங்க உபத்திரவப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு ஒரு 6 மாசம் கர்த்தர் கஷ்டப்பட்டுட்டாக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமான்னு சொல்லுங்க. ஐயோ, இத்தனை மாசமா ஒரு வேதனை தான் எனக்குன்னு சொல்றோம். சில மாசங்கள், சில வாரங்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுட்டா, அல்லது ஒரு மரணம் வந்து விட்டா, ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டா, நம் முகமாடுகிறது, கை கால் சொர்ந்து போகிறது, சரீரம் பலட்சியம் அடைகிறது, ஆவியிலே பலன் இல்லை, ஸ்தோத்தரிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதனைக்கு போக முடியல, கர்த்தரை அம்மா பணிந்து கொள்ள முடியல, கர்த்தருடைய காரியத்துல தீவிரம் காட்ட முடியல. அதற்கு நான் போடுகிற பணி இவ்வளவு உபத்திரவத்தின் வழியா நான் போயிட்டு இருக்கேன். ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 38 வருஷம் சொல்றோம். இந்த பெரும்பாடுள்ள வியாதியுள்ள இந்த மனுஷன வாழ்க்கையில நான் சொன்ன 7 விதமான காரியங்கள் அவனுக்கு உதவியே செய்யவில்லை என்று சொன்னேன். அந்த 7 காரியத்துல முதலாவது என்ன காரியம் என்றால், அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த 5 மண்டபங்கள் அவனை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த மண்டபங்கள் என்றால் என்ன? இந்த மண்டபங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. இப்ப கவனிங்க, சித்தரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த 38 வருஷம் வியாதியஸ்தர் வாழ்க்கையில உதவாத ஒன்று மண்டபம். இந்த மண்டபம் எதை குறிக்கிறது? 5 வசத்திர மண்டபங்கள். அந்த 5 மண்டபம் எதை குறிக்கிறது? சித்தரிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சித்தரிக்கப்படுகிற வாழ்க்கை எதை காண்பிக்கிறது? உங்களை சுற்றிலும் இருக்கிற உறவுக்காரர்களை காண்பிக்கிறது. நீங்க உபத்திரவப்படும் போது, வியாதிப்படும் போது பாருங்க, அவங்க வரும்போதே ரொம்ப அழகா சீவி சிங்காரித்து, பவுடர் அடித்து, நகை போட்டு, நட்டை போட்டு, போல்ட்டை போட்டு, ஸ்குருவை போட்டு, எனக்கு நல்ல ப்ரோச் அடிச்சு, அதை பண்ணி இதை பண்ணி ஜெமிச்சிலாம் கார்ல வருவாங்க. ஒரு உபத்திரவப்பட்டவங்களை பார்க்க போறோம், ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போகிறோம் என்பது அல்லாமல், அவர்கள் வரும்போதே ஒரு சித்தரிக்கப்பட்டவர்களாய், நீ படுக்கையா இருக்கிற, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சு, ஆனா எங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, நாங்க நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு கூடி வருகிற மகளாய் இருக்கட்டும், மருமகனாய் இருக்கட்டும், பார்க்க வருகிற சொந்தமாய் இருக்கட்டும், பந்தமாய் இருக்கட்டும், அவர்கள் சித்தரிக்கப்பட்டவர்கள்
படுத்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதை பார்க்கும் போதே இங்கு வியாதியா இருக்கிறவர்களுக்கு இன்னொரு உபத்திரவம் கூடுது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு வியாதிப்பட்டிருக்கேன், நான் இவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேன், ஆனா அவங்க பாரு ஒரு தேர்ல வர்றத போல வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி அதை நினைச்சு புலம்புகிறவர்கள் உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இந்த 5 மண்டபங்களை போல சித்தரிக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுவார்கள். அந்த சித்தரிக்கப்பட்ட மண்டபங்களை பார்க்க வேண்டாம். இவனுக்கு 5 மண்டபங்கள் இருந்தோ ஒரு மண்டபமும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. அந்த மண்டபம் அவனுக்கு எந்த விதத்திலோ நன்மை செய்ததாக வேதம் சொல்லவே இல்லை. இன்றைக்கு நிறைய உறவுகளும் நிறைய சொந்தங்களும் நிறைய நட்புகளும் அப்படிதான் இருக்கிறது. இரண்டாவதாக இந்த 38 வருட வியாதிஸ்தருடைய உபத்திரவத்திலே அவனை கண்டு கொள்ளாமல் இருந்தது யார்? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அநேகர் படுத்திருந்தார்கள், அநேகர் படுத்திருந்தார்கள். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து இவன் தான் முடியாம படுத்திருக்கிறார், இந்த மனுஷன் தான் வியாதி வந்து படுத்திருக்கிறான்க்கா. ஒரு ஆள் சொல்றாங்க எனக்கு கை விளங்கல, இன்னொரு ஆள் சொல்லுது எனக்கு கால் விளங்கல, இன்னொரு ஆள் சொல்லுது எனக்கு இடுப்பு வலிக்குது, இன்னொரு ஆள் சொல்லுது ஐயோ எனக்கு கண்ணே தெரியல, நான் எப்படி உதவி செய்யலாம்? ஆம், இன்றைக்கு உங்க கூட இருக்கிற அநேகர் எழுந்து நடக்கிறவர்களாக, உங்களுக்காக ஓடுகிறவர்களாக, உங்களுக்கு உதவி செய்கிறவர்களா இல்லை, அவர்களும் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக அநேகர் படுத்திருந்ததை போல அநேகர் படுக்கையாகவே காணப்படுகிறார்கள், தளர்ந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். அதை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். நான் தான் இப்படி என்று சொன்னார், ஆளாளுக்கு சப்பானிகளும் குருடர்களும் முடவர்களும் போல தங்களை காண்பிக்கிறார்களே என்று அங்கலாய்க்கிறீர்கள். தேவ பிள்ளைகளே, முடவர்களை பார்க்காதீர்கள், சப்பானிகளை பார்க்காதீர்கள், குருடர்களை பார்க்காதீர்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். உங்க இருதயத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கூட இருக்கிறவர்கள் படுத்துக் கொள்ளதான் பார்ப்பார்கள். அதில் வேதம் சொல்லுகிறது, அநேகர் படுத்திருந்தார்கள். உங்களுக்கு வேண்டியவர்கள் எவ்வளவு பேர் உண்டு, உங்க ஜாதிக்காரர்கள் எவ்வளவு பேர் உண்டு, உங்க மொழிக்காரர்கள் எவ்வளவு பேர் உண்டு, உங்கள் கல்யாணத்துக்கு வந்தவர்கள் எவ்வளவு பேர் உண்டு. ஆனா இன்றைக்கு அவர்கள் எங்கே? அவரவர்கள் ஸ்தலத்திலே சாய்ந்து கிடக்கிறார்கள். என்னால் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள், எனக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறார்கள், முடிந்தால் பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அங்க அநேகர் இருந்தோம் அந்த 38 வருட வியாதியஸ்தருடைய உபத்திரவத்திலே அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு தேவப்பிள்ளைகளுடைய ஜீவியம். ஆனபடினால் நீங்கள் முதலாவது மண்டபங்களை நம்பாதீர்கள், சித்தரிக்கப்பட்டவர்களை நம்பாதீர்கள். இரண்டாவது அநேகரை நம்பாதீர்கள். மூன்றாவதாக இந்த பெரும்பாடுள்ள 38 வருஷ உபத்திரவமுள்ள மனுஷனுக்கு உதவாதது யார் தெரியுமா? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை கலக்குவான். ஓ கர்த்தர் நல்லவே, அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, அது அநேகரை சுகமாக்குகிற தண்ணீர். அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, அநேகரை விடுவிக்கிற தண்ணீர். அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது, அது வானம் பார்த்த தண்ணீர். அந்த தண்ணீர் மேல் அநேகருக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவனுக்கும் அந்த தண்ணீர் மேல் நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் கவனிங்கள், தேவதூதனே வந்த போதோ அங்கு கலக்கின போதோ அந்த தண்ணீர் ஒரு சொட்டு கூட இந்த மனுஷன் மீது வந்து படவே இல்லைங்க. ஆனா தண்ணீர் என்றால் என்ன சொல்லுகிறது? ஓ சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் லேகிக்கு வந்த போது தாகத்தினால் இருக்கும் போது, ஆண்டவரே நானோ தாகத்தினால் சாகிறேன் என்று சொன்னான். சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் லேகியிலே தண்ணீரை புறப்பட பண்ணினார். அதை குடித்த போதோ அவனுக்குள் ஜீவன் வந்தது. ஆனா இங்க இருக்கிற தண்ணீர் அந்த உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு ஜீவனையும் கொடுக்கவில்லை. அந்த தண்ணீர் அவன் தாகத்தை தீர்க்கவும் இல்லை. அந்த தண்ணீர் அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கவில்லை.
சுகமும் கொடுக்கவில்லை, தாகத்தையும் தீர்க்கவில்லை, ஜீவனையும் தரவில்லை. அப்படியானால் இங்கு இருந்த தண்ணீர் கூட அவனுக்கு உதவாத ஒரு தண்ணீர். அப்படியானால் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? அது ஜீவனை குறிக்கிறது. ஜீவன் என்பது யார்? நானும் நீயும் ஒன்று. நாம் ஒன்றாயிருக்கிறோம். நாம் வேறு வேறு அல்ல. ஒரே மாம்சமாய் இருக்கிறோம், ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே ஆவியாய் இருக்கிறோம் என்று சொல்லி திருமணத்திலே விவாகம் பண்ணினவர்கள், உடன்படிக்கை பண்ணினவர்கள், கைப்பிடித்தவர்கள், நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர்கள், நீ சாகிற வரைக்கும் நான் உனக்கு உதவியாயிருப்பேன் சொன்னேன். அந்த தண்ணீர் இன்றைக்கு எங்கே? அந்த தண்ணீர் இன்றைக்கு எங்கே தாகம் இருக்கிறது? அவர்களும் கண்டுகொள்ளுவதில்லை, அவர்களும் உதவி செய்வதில்லை. உனக்கு செலவழித்து 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 என்னுடைய வருமானம் எல்லாம் போய்விட்டது. உனக்காக பணம் கொடுத்து பணம் கொடுத்து பணம் கொடுத்து எனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் தான் அநேக. அங்கிருந்த தண்ணீர் அருமையான அந்த உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை, ஒரு விடுதலையை கொடுக்கவில்லை. அது அவன் தாகத்தை தீர்க்கவில்லை, அவனுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை, அவனுக்கு சுகத்தையும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நிறைய தண்ணீர் என்கிற கணவன்மாருடைய ஜீவியம் இதுதான். இன்னைக்கு நிறைய தண்ணீர் என்கிற மனைவிகளுடைய ஜீவியம் இதுதான். ஆனால் சொல்லுவார்கள், நான் தான் உன் தண்ணீர், நான் தான் உனக்கு உயிர், நீ எனக்கு உயிர் என்று சொல்லுவார்கள். ஆனால் உபத்திரவப்படும் போது, வேதனைப்படும் போது அவர்கள் கண்டும் காணாதிருப்பார்கள். இந்த உலகத்தின் தண்ணீர் ஒரு நாள் வற்றி போகும், ஒரு நாள் வறண்டு போகும். அந்த தண்ணீர் ஒரு நாள் தாகம் தீர்க்காததாய் மாறி போகும். ஐஸ்வர்யவான் ஒருவன் மரித்த போது அவன் கேட்டது ஒரு குடம் தண்ணீர் அல்ல, ஒரு குவளை தண்ணீர் அல்ல, அவன் கேட்டது ஒரு சொட்டு தண்ணீர். ஒரு சொட்டு தண்ணீர் தான் கேட்டான். அவனுக்கு அந்த ஒரு சொட்டு தண்ணீரை கொடுப்பதற்கு அங்கு அநேக சகோதரர்கள் அவனுக்கு இருந்திருந்தோம். ஒரு சகோதரன் கூட அந்த நரகத்தில் வந்து அவனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியம். இதுவே அநேகருக்கு உபத்திரவம். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மண்டபங்களை நம்ப வேண்டாம். சோதரர் அநேகரை நம்ப வேண்டாம், தண்ணீரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கை அந்த தேவனிடத்தில் இருக்கட்டும். இந்த சோத்திரம் பெரும்பாலுள்ள உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்யாதது யார்? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 4வதாக அங்க தேவதூதனை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்க அருமையான ஒரு தேவதூதனை பார்க்கிறோம். ஆனால் நன்றாய் கவனிங்கள், அந்த தேவதூதன் வந்தது உண்மைதான், அவன் பெதஸ்தா குளத்தை கலக்கினது உண்மைதான். ஆனால் அந்த தூதனால் இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிற மனுஷனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அந்த தூதனும் இவனுக்கு உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு இன்னைக்கு நிறைய பேர் அந்த தூதனை நம்புகிறார்கள், ஆவியிலே வருகிறதை நம்புகிறார்கள், சொப்பனத்தில் வருகிறதை நம்புகிறார்கள், தரிசனம் பார்த்து நம்புகிறார்கள், ஏதோ யாரோ சொல்லுகிறதை நம்புகிறார்கள். ஆனால் இந்த தூதன் வந்தபோது அந்த தூதன் கூட இந்த 38 வருட மகா உபத்திரவப்பட்டவனை திரும்பி பார்க்கவில்லை. அந்த தூதனால் இந்த மனுஷனுக்கு தூக்கி கொண்டு போய் உள்ளே போட முடியவில்லை. அந்த தூதனும் இவனுக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம். தூதன் என்றால் யாரை குறிக்கிறது? அனுப்பப்பட்டவர்களை குறிக்கிறது. இந்த அனுப்பப்படுகிறவர்கள் யார்? அவர்கள் தான் இன்றைக்கு மருத்துவர்கள். சிலர் போறாங்க, நல்ல ஸ்பெஷலிஸ்ட் என்று மருத்துவரிடத்துல போறாங்க, விசேஷமான மருத்துவர் என்று பார்க்க போகிறார்கள். பட்டணம் விட்டு பட்டணத்துல போறாங்க. அந்த தூதனை பார்க்கணும், இந்த தூதனை பார்க்கணும் என்று சொல்லி இந்த 38 வருட பெரும்பாடுள்ள பாடுள்ள இந்த மனுஷன் அந்த
தூதருடைய வருகைக்காக காத்திருந்ததை போல இன்னைக்கு மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அவர் வரட்டும், அவர் பார்க்கட்டும், அவர் சோதிக்கட்டும், அவர் சொல்லட்டும் என்று சொல்லி அந்த தூதன்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஓ மருத்துவரே, ஓ கர்த்தரால் அநேகரை சுகமாக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சுகமாக்குகிறவர்கள் மருத்துவர் அல்ல, உபத்திரவத்தில் விடுவிக்கிறவர்கள் மருத்துவர் அல்ல, தேவன் ஒருவர் தான் விடுதலையாக்க முடியும். தேவையில்லாத மருத்துவர்கள், தேவையில்லாத மருத்துவர் மனைகள், தேவையில்லாத மருத்துவங்களை தேடி 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 அங்கலாய்த்து பயந்து ஓடி அதையும் இதையும் சோதிக்கிற தேவப்பிள்ளையே, அந்த தூதர்களை விட தூதர்களை அனுப்புகிற கர்த்தரை பாருங்கள். ஒரு தேவ மனுஷனாகிய பரிசுத்தவான் இப்படியாய் சொன்னா, எலியாவுக்கு அப்பத்தை இறைச்சியை கொடுத்த காகத்தை நம்பாதீர்கள், காகத்தை அனுப்பின கர்த்தரை நம்புங்கள். ஆமென். இன்றைக்கு மருத்துவத்தை நம்ப முடிகிறது, மருந்துகளை நம்ப முடிகிறது, மருத்துவமனைகளை நம்ப முடிகிறது. ஆனால் இவன் தேவனின் ஜீவனை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை மாத்திரம் வர மாட்டேன் என்கிறது. தூதர்களை போல வந்தவர்கள், அந்த தூதன் எப்படி வந்தானோ அப்படியே போனான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பார்க்க வந்த மருத்துவர்களும், படித்தவர்களும், நிறைய காரியத்தை சொல்லுகிறவர்களும், கைவிடுத்து பார்க்கிறவர்களும் எப்படி வந்தார்களோ அப்படியே போய்விட்டார்கள். உங்க உபத்திரவத்தில் உதவி செய்ய இன்றைக்கு அவர்கள் இல்லை. அப்படியானால் அந்த உபத்திரவத்தில் விடுவிக்கிறவை தேவனாகிய கர்த்தர் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் அல்லவா? தூதனை நம்புவதை விட தேவனை நம்புங்கள். அடுத்ததாக, இந்த அருமையான பெரும் பாடுள்ள மகா உபத்திரவப்பட்ட அந்த மனுஷோட வாழ்க்கையிலே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் 38 வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, 38 வருஷமாய் அவன் படுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு முன்பே இவன் வியாதியஸ்தனாயிருக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பே இவன் வந்து படுத்துட்டான். இயேசுவுக்கு முன்பாகவே பாடுகளை அனுபவிக்கிறான். அப்படியானால் அவனோட வாழ்க்கை எவ்வளவு வருத்தமாய் இருந்திருக்கும். 38 வருஷம். இயேசுவே 33.5 ஆண்டுகள் தான் பூமியிலே மனுஷகுமாரனா இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவனோ 38 வருஷமாய் இருக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கு முன்பாகவே, இயேசுவின் நாட்களுக்கு முன்பாகவே இவனுடைய ஜீவியம் காணப்படுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 38 என்பது எதை குறிக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 2:14 சொல்லுகிறது, சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. சென்ற காலம் 38 வருஷம். அப்படியானால் 38 என்பது என்ன? அவனுடைய வாழ்நாளிலே 38 வருஷம் வீணாய் போய்விட்டது. 38 வருஷம் படுத்த படுக்கையாய் போய்விட்டது. 38 வருஷம் வியாதியாய் போய்விட்டது. 38 வருஷம் காத்திருந்து காத்திருந்து இழைத்து போய்விட்டது. 38 வருஷம் பார்த்திருந்து பார்த்திருந்து கண்ணெல்லாம் பூத்து போய்விட்டது. 38 என்பது சென்ற காலங்கள். ஒரு காலமே அவனுக்கு போய்விட்டது. அந்த காலம் திரும்ப வருமா? வராதே. அந்த காலம் கிடைக்குமா? கிடைக்காதே. அந்த காலம் அவனுக்கு உண்டாகுமா? உண்டாகாதே. எல்லாது சென்று போன காலங்கள். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு சென்ற காலமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் அன்றைக்கு எப்படி இருந்தேன், இந்த வருஷத்துல இப்படி இருந்தேன், இந்த தேசத்துல இப்படி இருந்தேன், இந்த வேலை செய்து கொண்டிருந்தேன், இப்போ எப்படி இருக்கீங்க கேட்டாக்கா சென்ற காலத்தை பேசுகிறார்கள், கடந்த காலத்தை பேசுகிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனோட வாழ்க்கையில இவனை கைவிட்டது 5வதாக அந்த சென்ற காலம். 38 வருஷம் அவனை கைவிட்டது. ஒரு வருஷமும் அவனுக்கு விடுதலை இல்லை. ஒரு வருஷமும் அவனுக்கு சுகம் இல்லை. ஒரு வருஷமும் ஆரோக்கியம் இல்லை. ஒரு வருஷமும் நித்திய ஜெயம் இல்லை. 38 வருஷம்
சென்ற காலங்களாய் போய்விட்டது. அதனால் அவன் மனமுடைந்து காணப்பட்டான். இன்றைக்கு நிறைய பேருக்கு பயம். எனக்கு வயது 35 ஆயிருச்சு, ஐயோ நான் இன்னும் நிலம் வாங்கல. எனக்கு வயசு 36 ஆயிருச்சு, ஐயோ நான் இன்னும் வீடு கட்டல. எனக்கு வயசு 37 ஆயிருச்சு, ஐயோ நான் இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. எனக்கு வயசு 38 ஆயிருச்சு, இனி எவ்வளவு காலம் இருப்பேன் தெரியல. கடந்த காலத்தை குறித்து அங்கலாய்க்கிற தேவப்பிள்ளையே, கடந்த சென்ற காலமல்ல, இனி ஒரு வருங்காலத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். அதுதான் மகிமையின் காலம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் இந்த வியாதியஸ்தனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து நட என்று சொன்னார். ஏன் நடக்க சொன்னார் தெரியுமா? இதுதான் இனி உனக்கு இருக்கிற காலம். நீ திரும்பி பார்க்காதே, நீ நடக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. நடந்து 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 அடுத்த வருடத்துக்கு போவாய், அதற்கு அடுத்த வருடத்துக்கு போவாய், அதற்கு அடுத்த வருடத்துக்கு போவாய். உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவன். கடந்த காலத்தை குறித்து சிந்திக்கிறவன் மனுஷன், எதிர்காலத்தில் நடத்துகிறவரோ கர்த்தர். நீங்கள் மனுஷத்திலே நிறைந்திருக்கிறீர்களா, கர்த்தருக்குள் நிறைந்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். 38 என்பது கடந்த காலம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு முன்பாயிருக்கிற இடத்துல அடிமேல் அடி வையுங்கள், எழுந்திருங்கள், நடக்க ஆரம்பியுங்கள். இதோ உங்களுக்கு ஒரு காலம் உண்டு, அது சுகமாக்கப்பட்ட காலமாயிருக்கும். உங்களுக்கு ஒரு காலம் உண்டு, அநேகர் கேள்வி கேட்கிற காலமாயிருக்கும். உங்களுக்கு ஒரு காலம் உண்டு, அது ஒரு சாட்சி சொல்லுகிற காலமாயிருக்கும். இன்னொரு நாளிலே இந்த 38 வருஷம் பெரும்பாடுள்ளவனை அந்த உபத்திரவப்பட்டவனை இயேசு பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, அவனை தேவாலயத்திலே கண்டார். தேவாலயத்திலே கண்டார். ஆமே, கர்த்தர் நல்லவன். 38 வருஷம் அவனை கைவிட்டது. ஆனால் நடக்க சொன்ன இயேசுவை நம்பி நடந்த அவனோ தேவனுடைய ஆலயத்திலே தூணாய் மாறினானையா. உங்களுக்கு ஒரு தூணாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள், விடாய்த்து போகாதீர்கள், மனம் பதறி அங்கலாய்த்து கொண்டிருக்காதீர்கள். இந்த 5 காரியங்கள் அவனை கைவிட்டது. கர்த்தர் நல்லவே. 6வதாக அந்த உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்யாதது யார்? வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, வெகு காலம் அவங்க கிடந்தான், வெகு காலம் அங்க இருந்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வெகு காலமாய் அவனுடைய ஜீவியம் அங்கேயே கிடக்கிறது. அந்த வெகு காலம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வெகு காலம் என்பது எதை சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 27:9, வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி பார்த்து சொன்னான். வெகு காலம் என்பது உபவாச நாளும் போயிருச்சு, நல்ல ஜெப நாளும் போயிருச்சு, இனி பிரயாணம் பண்ண முடியாது, இது மோசம் காத்திருக்கிறது சொல்லக்கூடிய காலம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள், நீ வெகு காலம் சபைக்கு போகிறாய், வெகு காலம் வேதம் வாசிக்கிறாய், வெகு காலம் ஜெபிக்கிறாய், வெகு காலம் ஊழியக்காரர் போதகர் என்று சொல்லுகிறாய், வெகு காலம் கர்த்தருக்காக வாழ்ந்தேன் சொல்லுகிறாய். ஆனால் நீயோ பிரயாணம் பண்ண முடியாதபடிக்கு மோசமாய் போய் கொண்டிருக்கிறாய். உனக்கு நன்மை இல்லை, உனக்கு சேமம் இல்லை, நீ பெருசா ஒண்ணு அனுபவிக்கல, உனக்கு என்ன கிடைச்சது திரும்பிப்பார் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் வெகு காலம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய குறுகிய காலத்தை மற்றவர்கள் வெகு காலம் என்று சொல்லுவார்கள். இந்த மனுஷன் கூட அங்கு
38 வருஷம் என்று சொல்லப்பட்டினாலும் அவனுக்கு ஒரு வெகு காலம், அவனுக்கு அது பாடுகளின் காலமாகவே இருந்தது, அது உபத்திரவத்தின் காலமாகவே இருந்தது, வேதனையின் காலமாகவே இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வெகு காலத்தின் வேதனைக்கு, அந்த வெகு காலத்தின் உபத்திரவத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, இப்பொழுதே ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஓ தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவர் விடுதலையை தரப்போகிறார் ஐயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வெகு காலம் என்பது என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 143:3, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல என்னை ஓ இருளில் இருக்க பண்ணுகிறான். ஓ மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆம், இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்தை இந்த சங்கீதம் 143:3 வசனத்தின்படி சத்துருவானவன் பயமுறுத்தி, சந்தேகப்படுத்தி, குழப்பத்தை கொடுத்து, வேதனையை கொடுத்து, உபத்திரவத்தை கொடுத்து, சந்தேகத்தை ஏற்படுத்தி அவர்களை இருளில் கட்டி வைத்திருக்கிறார். வெகு காலம் என்பது இருளில் அகப்பட்ட ஜீவியத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை சோதித்து பாருங்கள். உங்க ஆவிக்குரிய கிரியைகளை சோதித்து அறியுங்கள். நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா, வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா, சத்துருவினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்களா, தேவனால் நடத்தப்படுகிறார் என்பதை பாருங்கள். இந்த வெகு காலம் என்பது சத்துருவினால் பயமுறுத்தப்பட்டு இருளில் இருக்கப்படுகிறது. தேவனுடைய ஊழியக்காரராகி நான் சொல்லுகிறேன், நீங்க எத்தனை ஆண்டுகள் இருந்தீர்கள், எவ்வளவு காலங்கள் இருந்தீர்கள், அந்த இருளில் இருக்கிற உங்களை தான் வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதை போல அந்த தேவனுடைய பெரிய வெளிச்சம் இந்த ராத்திரியில் உங்க வீட்டிலே பிரவேசிக்கிறது. அந்த பாடுள்ள மனுஷனுக்கு ஒரு வெளிச்சத்தின் காலம் வந்ததை போல வெகு காலம் நொண்டியாயிருக்கிறவங்களை, வெகு காலம் காலை இழுத்து இழுத்து நடக்கிறவங்களை, வெகு காலம் பாடுகளை அனுபவிக்கிறவங்களை, நல்லதை புசிக்க முடியல, நல்லதை குடிக்க முடியல, நல்ல உடுத்த முடியல, நல்ல சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீர்களே, அந்த இருளின் காலம் மாறுகிறது. ஷபோதியா கரவலவரதியா. ஆறாவதாக அந்த வெகு காலம் என்பது இந்த பாடுள்ள மனுஷனை, கர்த்தர் நல்லவன், உபத்திரவப்பட்ட மனுஷனை விடுதலையாக்க உதவியே செய்யல. அந்த காலம் கூட உதவி செய்யல. ஏழாவதாக கர்த்தர் நல்லவே, இந்த உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு உதவி செய்யாதது ஏழாவது யார்? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 5:7 சொல்லுகிறது. அங்கு வேறொருவன் என்கிற மனுஷனை பார்க்கிறோம், வேறொருவன் என்கிற மனுஷனை பார்க்கிறோம். ஆமே, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, என் கூட பிறந்தவங்க தான் உதவி செய்யல, என கட்டினவர்கள் தான் உதவி செய்யல, என் நண்பர்கள் தான் உதவி செய்யல, ஆனால் எனக்கோ வேறொருவர் வருவார் என்று காத்திருந்தேன். ஆனால் இந்த வேறொருவன் வந்தான். அவர்கள் வந்து எனக்கு புத்திமதி சொன்னார்கள், எனக்கு அறிவுரை சொன்னார்கள். எனக்கு சொத்துறோம், இப்படி செய் என்று வழியை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் என் கையை பிடிக்கவில்லையே, அவர்கள் என்னை தூக்கிவிடவில்லையே. கர்த்தர் நல்லவே, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லையே. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் வர வேண்டிய இடத்திலே, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வர வேண்டிய இடத்திலே வேறு ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வருகிறார்கள். மாய்மாலக்கார வேறொருவன் வருகிறான், அந்தகார பிரியன் வேறொருவன் வருகிறான். தேவன் வர வேண்டிய இடத்திலே தேவன் வராதபடிக்கு வேறு ஒருவனையும் வேறு ஒருத்தியையும் வர வைத்தபடினால்தான் இந்த மகா உபத்திரவம். கர்த்தர் நல்லவே, அந்த வேறு ஒருவன் வந்தாலே
அங்கு உங்களுக்கு துர்ச்செய்தி தான் வரும். வேறு ஒருவன் வந்தாலே அங்கு உங்களுக்கு சத்திரம் மரண சம்பவம் தான் நேரிடும். வேறு ஒருவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் நல்லவே, வேறொருவனுக்கு வாய்ப்பளிக்காதீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோத்திரம். அந்த வேறொருவன் என்பது யாரை குறிக்கிறது? யோபுவின் புஸ்தகம் கர்த்தர் 1ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது. யோபு 1:16. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களும் சுட்டரித்து போட்டது. ஆமென். இங்கு யோபுவின் வாழ்க்கையில வேறு ஒருவன் முதலாவது வந்தான். அவன் சொல்றான், ஆடெல்லாம் செத்து போயிடுச்சையா. அப்புறம் வேற ஒருவன் வந்தான். அவன் சொல்றான், மாடெல்லாம் செத்து போயிடுச்சையா. அப்புறம் வேற ஒருவன் வந்தான், ஐயா ஒட்டகத்தெல்லாம் கல்தேயர் கொண்டு போயிட்டாங்க ஐயா. அப்புறம் ஒருத்தன் வந்தான், ஐயா 10 பிள்ளைகள் சாப்பிட்டு இருந்தாங்க ஐயா, வீடு இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்க ஐயா. வருகிற வேறொருவன் சொல்லுகிற செய்தி எல்லாமே துர்ச்செய்தியாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்த மனவாட்டி சபை எது? கர்த்தர் கொடுத்த உபதேசம் எது? கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனால் அவர்களோடு அடங்கி இருங்கள், அவர்களிடத்தில் கீழ்ப்படிந்திருங்கள். வேறு ஒருவனை தேடி ஓடாதீர்கள், வேறு ஒரு இடத்தை நாடி தேடாதீர்கள். அநேக இடத்தை ஓடி ஓடி தேடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னார். யோபுவின் வாழ்க்கையில் வந்த வேறொருவன் கடைசி மணி வேறொருவன் வருகிற வரைக்கும் எல்லாம் இழப்பின் செய்தியாகவே இருந்தது ஐயா. இங்கு இந்த 38 வருஷ பெரிய உபத்திரவக்கார சொல்றா, வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். ஐயோ எனக்கு என்னை இறக்கி விட ஆள் இல்லை, ஐயோ என்னை தூக்கி கொண்டு போக ஆள் இல்லை, என்னை கொண்டு போய் தள்ளி விடக்கூட ஆள் இல்லையா. வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். இதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை இன்றைக்கு வேறு ஒருவர் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க காணியாட்சி நிலத்திலே வேறு ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வர வேண்டிய நன்மையின் தயை யாருக்கோ போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவே. உழைப்பு உங்களது, பிரயாசம் உங்களது, பாடு உங்களது, எல்லாம் செய்தது நீங்கள். ஆனால் அனுபவிக்கிறத புசிக்கிறத வேறு ஒருவன். கர்த்தர் நல்லவர். அந்த வேறொருவன் உதவி செய்வான் நம்பினீர்கள். அவர்களுக்கு எல்லாம் நம்பி நான் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் பக்கபலமா இருப்பார்கள் என்று நம்பினீர்கள். ஆனா அந்த வேறு ஒருவன் இந்த பெரிய பாடுள்ள மனுஷனை கொண்டு போய்விடவே இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பத்திலே வேறு ஒரு ஸ்திரீ உள்ளே நுழைகிறார், வேறொரு மனுஷன் உள்ளே நுழைகிறார். அவர்களாவது தப்புவிப்பார்கள், அவர்களாவது சுகமாக்குவார்கள், அவர்களாவது தண்ணியை மொண்டு கொடுப்பார்கள், அவர்களாவது குளத்திலே தூக்கி போடுவார்கள் சொன்னால் அவர்களும் அங்கு உதவி செய்யவில்லை. அப்போ இந்த 38 வருஷம் உபத்திரவப்பட்ட மனுஷன வாழ்க்கையில இந்த 7 காரியங்களோ அவனுக்கு உதவி செய்யாமலே போனது. 7 சகாயங்கள் இருந்தோ ஒரு சகாயமோ அவனை தப்பு வைக்கவில்லையா. இதுதான் இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கிறது, நிறைய கிறிஸ்தவ தெய்வப்பள்ளி ஜீவியமா இருக்கிறது. அங்க ஒரு சத்தியம், இங்க ஒரு விடுதலை, இங்க ஒரு தீர்க்கதரிசனம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு போதகர்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஊழியக்காரர்கள். இவர்கிட்ட போன சூப்பரா பிரசங்கம் பண்ணுவா, அவர்கிட்ட போன சூப்பரா ஜெபம் பண்ணுவா, இவர்கிட்ட போன அலாத தீர்க்கதரிசனம் சொல்லுவா. இதற்கு அங்க போங்க என்று ஆளாளுக்கு வேறொருவனை தேடி ஓடுகிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைத்த மீட்பு எது? உங்களுக்கு கிடைத்த ஜெயம் எது? யாரால் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டானது? இன்னும் உங்கள் காயம் கொடிதாகத்தானே இருக்கிறது, இன்னும் உங்கள் வேதனை பெரிதாகத்தானே இருக்கிறது, இன்னும் உங்கள் சஞ்சலம் உங்களை விட்டு நீங்கவில்லையே. அந்த வேறொருவர்கள் யார்? ஏன் அவர்களை அனுமதித்தீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், வேறு ஒருவன் தேவையே இல்லை, நானே தேவன். என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நானே தேவன், என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மனுஷட வாழ்க்கையில அவனுக்கு உதவி செய்யாத 7 பேரை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். அவனுடைய உபத்திரவத்திலே அவன் அங்கு பொறுமையாயிருந்தான். அப்படியானால் இந்த 38 வருஷ வியாதியஸ்தனுக்கு அவன் சுகமானதற்கு யார்தான் காரணம்?
எதுதான் காரணம் என்றால் வேதம் ஒரு 7 காரியங்களை அழகாய் சொல்லுகிறது. முதலாவது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது இயேசு என்று அங்கு பார்க்கிறோம். யோவான் 5:6 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே. அங்கே இயேசு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, முதலாவது இவன் சுகமாவதற்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து. அவன் உபத்திரவத்திலே அவன் விடுதலையாக்கப்படுவதற்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து. அவனுடைய வேதனை நீங்குவதற்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது வைக்க வேண்டியதை இயேசுவை மாத்திரம்தான், மற்ற எல்லாம் அடுத்ததாக வைக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த 38 வருட உபத்திரவப்பட்ட மனுஷன் அவன் விடுதலையாவதற்கு இரண்டாவது காரணம் அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஓ வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆம், அந்த வியாதியஸ்தனை ஆண்டவர் அறிந்திருந்தார். இவன் 38 வருஷமா படுத்திருக்க அறிந்திருக்கிறார். இவன் பெரிய வியாதிக்காக அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் உங்களை என்னை முழுமையாய் அறிந்தவே. நம்முடைய ஆண்டவரை போல நம்மை அறிந்து கொள்ளக்கூடிய வேறொரு தேவன் இல்லவே இல்லை. நீங்களும் உங்களை அறிந்த அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மூன்றாவதாக அந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவரிடத்தில் கேட்டா, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனுடைய விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் இயேசு. முதலாவது இயேசுவாய் வெளிப்பட்டார், இரண்டாவதாக அவனை அறிந்தவராய் வெளிப்பட்டார், மூன்றாவதாக அவனுடைய விருப்பத்தை அந்த இயேசு அறிந்திருந்தார். எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அருமையான தேவன்! பெற்ற தகப்பனை விட, ரத்தம் கொடுத்த தாயை விட நம்மை அறிந்திருக்கிற ஒருவர் என்று சொன்னார் அந்த தேவன். இவன் சுகமாவதற்கு மூன்றாவது காரணம் தேவன் அவனை நன்றாய் அறிந்திருந்தார். ஓ கர்த்தர் நல்லவே. நான்காவதாக அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவன் கேட்டவுடனே சொல்லுகிறான், ஐயா என்னை தூக்கி கொண்டு விட ஆளில்லை என்று ஏழாமையை அறிக்கையிட்டார். தன்னிடத்தில் முடியாததை அறிக்கையிட்டார். அவனுடைய அறிக்கை, அவன் உள்ளதை உள்ளபடி பேசினான். என்னால முடியலையா, என்னால ஆகலையா, ஒண்ணுமே செய்ய முடியலையா என்று சொல்லி இருதயத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தரிடத்தில் கொட்டினான். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, சகாயரை தேடி ஓடாதீர்கள், அறைக்கதவை பூட்டுங்கள், தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை உடையுங்கள், கண்ணீர் விட்டு கதறுங்கள். உங்களுடைய முடியாமையை, உங்களுடைய ஏழாமையை, உங்களுக்கு இல்லாததை எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. இவன் சுகமாவதற்கு 4வது காரியம் அவனுடைய ஏழாமையை அப்படியே அறிக்கையிட்டார். அந்த அறிக்கையை ஆண்டவர் கேட்டார். 5வதாக, ஓ கர்த்தர் நல்லவர். இந்த 38 வருஷம் உபத்திரவப்பட்டவன் சுகமாக காரணம் என்ன? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு என்று சொன்னார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்படியானால் இவன் சுகமாக 5வது காரியம் இயேசுவின் வார்த்தை. அவருடைய வார்த்தை அவனுக்குள் நுழைந்தது. அவருடைய வார்த்தை அவன் மூளையை தொட்டது. அவருடைய வார்த்தை அவன் எலும்புகளுக்குள் ஓடிவினது. அவருடைய வார்த்தை நரம்புகளை எழுந்திருக்க பண்ணினது. அந்த வார்த்தை தான் அவனுக்கு ஜீவனை கொடுத்தது. அந்த வார்த்தை தான் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அந்த வார்த்தை தான் பலத்தை கொடுத்தது. கர்த்தருடைய வார்த்தையை மிஞ்சின ஒரு வல்லமை வேறு எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். இன்றைக்கு உங்க வீட்டில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? தேவனுடைய சத்தம் இருக்கிறதா? தேவனுடைய வெளிப்பாடு வருகிறதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொடுகிறதா? அநேக வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீர்களே. நடிகர்களுடைய வார்த்தை, சிற்றின்ப மாய்மாலத்தின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறீர்களே. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதிலே ஜீவன் உண்டு, அதிலே பலன் உண்டு, அந்த வார்த்தையிலே சுகம் உண்டு. கர்த்தர் நல்லவே. 6வதாக இவன் சுகமாவதற்கு என்ன காரணம்? அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து
போனான். ஆண்டவர் நட என்று சொன்ன உடனே நடந்து போனான். இந்த 38 வருஷ மகா உபத்திரவம் நீங்குவதற்கு காரணம் அவனுடைய அருமையான ஒரு கீழ்ப்படுதல், நல்ல ஒரு கீழ்ப்படுதல். இன்றைக்கு தீர்க்கதரிசிகளே வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாலும் கேட்காத கீழ்ப்படியாத இருதய இருமாப்புள்ளவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த மனுஷனோ ஆண்டவர் சொன்னதற்கு உடனே கீழ்ப்படிதான் ஐயா. அந்த கீழ்ப்படுதல் தான் அவனை யூதர்களுக்கு முன்பாய் கொண்டு போனது. அந்த கீழ்ப்படுதல் தான் அவனை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போனது. அந்த கீழ்ப்படுதல் தான் அவனை தொடர்ந்து நடக்க வைத்தது. இது அவன் சுகமாவதற்கு 6வது காரியம். 7வதாக இந்த 38 வருஷம் உபத்திரவப்பட்ட மனுஷன் சுகமாக 7வது காரணம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவன் யூதர்களுக்கு அறிவித்தான். யூதர்களுக்கு அறிவித்தான். எதை அறிவித்தான்? என்னை சுகமாக்கினவர் இயேசு, என்னை விடுதலையாக்கினவர் இயேசு, என் 38 வருஷம் கடந்து போன வாழ்க்கையை புது வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு என்று சொல்லி அறிவித்தான் ஐயா. அந்த அறிவிப்பு தான் அவன் ஜீவியத்திலே அவனை நீடித்த நாட்கள் நிலைக்க பண்ணினது. இப்படியாக இந்த 38 வருஷ பாடுள்ள இந்த மனுஷன், உபத்திரவப்பட்ட மனுஷனுக்கு 7 பேர் கைவிட்டார்கள். ஆனா ஆண்டவருடைய 7 காரியமோ அவனை சுகமாக்கினது. தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இன்றைக்கு ராத்திரியில் இந்த இயேசு உங்களுக்குள் வருகிறார். இன்றைக்கு ராத்திரியில் இந்த இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் வருகிறது. இன்றைக்கு ராத்திரியிலேயே நீங்க நாளை முதல் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் தருகிறார். இந்த ராத்திரியிலிருந்து உங்களை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுகிறார். இந்த 38 வருஷ உபத்திரவப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில 14 காரியங்கள் அணியணியாய் வகுத்தது. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் ஜெயித்தான். அந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பா. அதனால தான் ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். அந்த பொறுமை ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அந்த பொறுமை ஒரு நாள் எழுந்து நடக்க வைக்கும். அந்த பொறுமை ஒரு நாள் சாட்சி சொல்ல வைக்கும். அந்த பொறுமை ஒரு நாள் எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்க வைக்கும். இந்த சத்தியம் உங்களோட கிரியை செய்வதாக எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி அன்றொரு உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள் என்று சொல்லி வேதத்திலேயே அதிக பொறுமையாய் இந்த மனுஷன் யார் என்பதை கர்த்தர் காண்பித்து அந்த பொறுமைக்கு மறைவிலே 14 காரியங்கள் இருந்ததை சொல்லி அந்த பொறுமைதான் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அந்த பொறுமை அவனுக்கு விடுதலை ஜெயத்தை கொடுத்தது. நீர் அதை செய்தீர் என்று சொல்லி ஆண்டவரே அவன் அறிந்ததை போல உடைய ஜனங்கள் அறியட்டும், உடைய கிருபையை அறியட்டும். இந்த சக்தியுடைய பிள்ளைகளை தொடட்டும். இரவிலே இந்த வேத பாடுடைய பிள்ளைகளை உணர்த்துவதாக, இரவிலே தேவனுடைய மகிமை இவர்களை உணர்த்துவதாக கர்த்தருடைய கரமே கிரீச்சேட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.